உணவு சரித்திரம் எழுதியவர் முகில். பகுதி 15. தாம்பூல ஜனநாயக கூட்டணி. தலைவாழை இலை போட்ட விருந்தில் ருசிக்கு குறையில்லாமல் நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா கடைசியாக நமக்கு கொடுக்கறது தான் தாம்பூலம். தாம்பூலத்தில் என்ன இருக்குன்னா வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு. வெற்றிலை ஒரு மருத்துவ மூலிகை, கொடியாக படர பூக்கிற ஒரு தாவரம். இது ஒரு மிளகு குடும்பத்தை சார்ந்தது. மிளகோட இலை போலவே இதோட இலையும் இருக்கும். இதோட தாவரவியல் பெயர் பைப்பர் பெட்டில். வெற்றிலை பயிரிட விதையெல்லாம் எதுவும் கிடையாது. காம்பை வெட்டி பதியம் போட்டாக்கா கொடியாக அது படர்ந்து வளரும். வெற்றிலை கொடிக்கால்னுட்டு சொல்லுவாங்க வெற்றிலை வளர நிலப்பகுதியை. வெற்றிலை இல்லை ஆண் பெண் அப்படின்னு 2 வகை உண்டு. கரும் பச்சை நிலத்தில் இருந்தால் ஆண் வெற்றிலை, இளம் பச்சை நிறத்தில் இருந்தால் அது பெண் வெற்றிலை. மலையாளத்தை பார்க்க குறிப்பிடுறதுக்கு அடைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிக்கா நட் அப்படின்னாக்கா பாக்கு. தமிழில் வெற்றிலை என்ன சொல்லுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? பூ, கொடி, பிஞ்சுன்னு எதுவுமே இன்றி வெறும் இலையால் மட்டுமே பயன் தரக்கூடியதால் அது பேர் வெற்றிலை கொடி அப்படின்ட்டு ஆனதாக சொல்லுவாங்க. இந்த அடையோடு சேர்த்து உண்ணும் காய் தான் பாக்கு. அதனால் அதற்கு அடைக்காய் அப்படின்னும் பேர் உண்டு. தென்னிந்திய மக்கள் உபயோகிக்கிற சொல் 11ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசிய பயணி காசியா டி ஆர்டான்ற குறிப்புகளில் இதெல்லாம் இருக்குது. கேரள மக்கள் வெற்றிலை பாக்கோட கற்பூரம் சேர்த்து மெல்ற வழக்கத்தையும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. வெற்றிலை பாக்கு 2 தனித்தனி பொருள் அப்படின்னா கூட 2மே இணைப்பிரியாது. இதுக்காக ஒரு கதையெல்லாம் கூட இருக்கு. அதாவது குடும்பத்தில் பிறந்த இரட்டையர்கள் டான் லாங் 2 பேரும் எப்போது இணைப்பிரியாமலே இருப்பாங்க. அப்போது பருவ வயது வந்துச்சு. அப்போ டான் ஒரு இளம் பெண்ணை சந்தித்து காதல் வாய்ப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போது டானுக்கு அதை பற்றின எதுவுமே தெரியாது. அவன் திருமணமாகி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தான். ஆனால் லாங் ரொம்ப வாழ்க்கையை கசக்க ஆரம்பிச்சுது டான் இல்லாமல். அதனால் அவன் வீட்டை விட்டு கிளம்பி போனான். கால் போன போக்கில் தெரிஞ்சான். ஆற்றோட கரையோரத்துக்கு வந்தான். அங்கேயே அவன் அழுது சோகம் தாங்காமல் இறந்தே போயிட்டான். நாளடைவில் அவனோட உடல் சுண்ணாம்புக்கெல்லாம் மாறி போயிடுச்சான். சில நாட்களுக்கு அப்புறமா டான் லாங்கை தேட ஆரம்பித்தான். சுற்றி சுற்றி வந்தான். கடைசியாக அந்த சுண்ணாம்புக்கல் மேலேயே உட்காந்துக்கிட்டு தம்பியை நினச்சி சோகம், வெறுப்போட, விரக்தியோடு அழுதுகிட்டே இருந்தான். கடைசியில் அவனும் அங்கேயே இறந்து போனான். அவன் ஒரு பாக்கு மரமாக வளர்ந்துருந்தான். பல காலமாக தன் கனவு வீடு திரும்பாததால் டானோட மனைவி அவனை தேடி அங்கே வந்தா. அந்த பாக்கு மரத்துக்கு அருகிலேயே நின்று கணவனுக்காக தேம்பி அழ ஆரம்பித்தா. அங்கேயே தங்கி அங்கேயே இறந்து போனான். நாளடைவில் அவளோட உடலும் அந்த பாக்கு மரத்தின் மேலே படுற கொடியாக வெற்றிலை கொடியாக மாறிப்போச்சு சொல்லுவாங்க. இதுதான் அதோட கொடி. ஒரு நாள் இதை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் அரசர் ஹங்குக்கு அந்த கோயிலுக்கு வந்தார். அந்த சோக கதையை கேட்டு நெகிழ்ந்தார். சுண்ணாம்பு, பாக்கு, வெற்றிலை 3ஐயும் கொண்டு வர சொன்னார். அந்த 3ஐயும் சேர்த்து வாயில் போட்டு சுவைச்சு பார்த்தாரு. அந்த சாறு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இனிமேல் வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு 3ஐயும் சேர்த்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆணையிட்டார். இதுவே தாம்பூல ஜனநாயக கூட்டணி அமைஞ்சதுக்கான ஒரு கதையாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி இருந்து 2000 வருஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு வியட்நாமிய கதை. ஸ்பிரிட்கே வடமேற்கு தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பகுதி. தொல்பொருள் ஆய்வாளர்கள்லாம் கண்டுபிடிச்ச ஆதி மனுஷன் வாழ்ந்த இடம் இது. அதாவது கற்காலத்துக்கும் கடைசி பகுதியில் மனுஷங்க இந்த குகையில் வாழ்ந்ததுக்கான அடையாளம்லாம் இருக்குது. இங்கே 10,000 முதல் கிமு 7000 வரை வாழ்ந்த மனுஷனுக்கு பாக்கு உண்ற பழக்கம் இருந்திருக்கிறதுன்னு இங்கே தெரியுது. எனவே பாக்கோட பூர்வீகம் தென்கிழக்கு ஆசியான்னு கருதப்படுது. முக்கியமாக மலேசியாவாக இருக்கலான்னுட்டு சொல்கிறாங்க. தாம்பூலம் அப்படின்றது சம்ஸ்கிருத வார்த்தை. அதாவது வெற்றிலையும் பாக்கையும் சேர்த்து குறிக்கிற சொல். இதில் சுண்ணாம்பையும் சேர்த்துக்கலாம். இந்த தாம்பூலன்ற சொல் இதே பொருள் கொண்ட டிம்பல் அப்படின்ற மலாய் சொல்லேருந்து வந்திருக்கலான்னு கூட சொல்கிறாங்க. தாம்பூல வள்ளினாலும் வெற்றிலை. தாம்பூலிகள் அப்படின்னா வெற்றிலை வியாபாரம் செய்கிறவருக்கு தாம்பூல வள்ளின்னு பேர். வெற்றிலை மெல்வதனால பற்கள்லாம் உறுதியடையும். அதே போல் வெற்றிலையை மட்டும் வென்று கொண்டிருந்தால் பற்களில் அழியாத வெற்றிலை கரையும் ஏற்படும். சுண்ணீர் இப்படி பல சொற்களால் அழைக்கப்படும் சுண்ணாம்பு வெற்றிலை பாக்கோட தாம்பூலத்தில் சேர்ற 3வது பொருள். பிலிப்பைன்ஸில் நடந்த அகழ்வாராய்ச்சி ஒன்றில் மண்டை ஓடு ஒன்று கிடச்சிருக்கு. அந்த மண்டை ஓட்டில் பல்லில் சிவந்த வெற்றிலை கரையாக காணப்படுது. அதாவது இது 3000 சமயத்திலேயே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 3000 சமயத்திலேயே சுண்ணாம்பு தடவி வெற்றிலை போடுற பழக்கம் இருந்திருக்குன்னு இங்கே தெரியுது. பாலி மொழியில் அமைந்த கிமு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்த ஜாத கதையிலையும் வெற்றிலையெல்லாம் பார்க்க இடம் பெற்றிருக்கு. காளிதாசர் எழுதிய ரகுவம்சத்திலையும் சமஸ்கிருதத்தில் வந்த தர்மசூத்திரங்களும் தாம்பூலம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. கிபு 503 வராகமித்திரர் எழுதிய பிருஹத் சம்ஹிதான்ற மருத்துவ நூலில் வெற்றிலை பாக்கோட அருமையெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. வெற்றிலை மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பயிர்.
நீடு கொடி இலையினர் கோடு சுடு நுற்றினர். இது 10 பாட்டில் ஒன்றான மதுரை காஞ்சியில் வர ஒரு வரி. மதுரை மாநகரில் வெற்றிலை சுண்ணாம்பு விற்கிறவங்க இருந்தாங்கன்றது தான் இந்த வரியோட கருத்து. அந்த காலத்தில் மன்னர்களுக்கு தாம்பூலம் அடித்து கொடுக்கறதுக்காகவே தனியாக பணியாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க கையில் வெற்றிலை பெட்டி, நகைப்பெட்டி போல் பெரிய அலங்காரத்தோடலாம் இருந்திருக்கு. கம்பராமாயணத்தில் அசோகவனத்தில் ராமனை பிரிஞ்சு வாடுற சீதை அங்கே அவருக்கு யார் வெற்றிலை மடித்து கொடுப்பாங்களோன்ட்டு தேம்பி தேம்பி அழறான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்களில் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு பாலியல் குறியீடுகளாகவும் இருந்திருக்கு. உணர்வுகளை தூண்டுற சக்தியும் தாம்பூலத்துக்கு உண்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சோழர் காலத்தில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலால் சுமார் 400 கலைஞர்கள், அதாவது நடன பெண்மணி, பாடகர்கள், வாத்தியக்காரர்களால் பராமரிக்கப்பட்டு வந்ததாக கல்வெட்டு குறிப்புகள் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே தினசரி மானியமாக வழங்கப்பட்டது. அதில் உப்பு, புளி, எண்ணெய், வெத்தலை, பாக்கம் இருந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படுற வாத்சாயனர் தனது காமசூத்திரத்தில் வெற்றிலை பாக்கும் உடலினில் செய்யும் லீலைகளை பற்றி இவர் எழுதியிருக்கார். வெற்றிலையோட நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் வெற்றிலையோட காம்பில் பார்வதி தேவியும் விட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதனால தான் மங்கள காரியங்கள்லாம் வெற்றிலை பாக்கு வைப்பாங்க. அதே மாதிரி அசுப காரியத்திலையும் வெற்றிலைக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. வெற்றிலை பாக்கு வலது கையால் தான் வாங்கணும். வெற்றிலையை வாட விடுறது வீட்டுக்கு ஆகாது. தட்டில் வெற்றிலை பாக்கு வச்சு வரிசை, அதாவது பணம் வாங்கிட்டா உயிரை கொடுத்தாவது ஒப்புக்கொண்ட காரியத்தை செஞ்சு முடிக்கணுன்றது தமிழர்களோட மரபு. வெற்றிலை பாக்கு போடுறது வாய் நன்றாக சிவந்தால் அவளுக்கு அமையப்போகும் கணவன் அவள் மீது அதிகம் காதல் கொண்டவனும் சொல்லுவாங்க. சண்டை போட்ட 2 பேர் சமாதானம் ஆகிறதுக்கு அடையாளமாக வெற்றிலை மாட்டிக்கிறதும் மரபு. 13ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் டெல்லியை கைப்பற்றிய சுல்தான்கள் வாயை பான் அப்படின்ற வெற்றிலை பாக்கு சமாச்சாரம் கைப்பற்றிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இபின் பதுதா பெரியப்பட்டினம் என்ற கடற்கரை துறைமுகத்தில் 3 மாதம் தங்கியிருக்கார். தென்னிந்திய மக்கள் வெற்றிலைக்கு அதிக முக்கியம் கொடுத்துருக்காங்க. விருந்தினர்களை வரவேற்று வெற்றிலை பாக்கு தர்றதை அவங்களுக்கு தங்கமோ வெள்ளியோ தர்றதை விட உயர்வானதாக கருதுனாங்கன்னு இவர் எழுதியிருக்காரு. வெற்றிலை பற்றிய இன்னொரு முக்கியமான வரலாற்று குறிப்பு மார்கோபோலோ எழுதினது. இவர் 13ஆம் நூற்றாண்டில் பிற்பாதியில் தமிழகத்துக்கு வந்த மார்கோபோலோ சென்னை மயிலாப்பூருக்கு வந்திருக்கார். அப்போ இங்கே இருக்கிற மக்களோட வாயெல்லாம் சிவந்திருக்கிறத பார்த்துருக்கார். அதை வியப்போடு தெரிஞ்சுக்கிட்டு தாம்பூலம் தரித்திருக்கிறார். பின் அதை தன்னோட குறிப்புலையும் எழுதியிருக்கார். பொதுவாக எல்லாருமே ஒரு வகை பச்சை இலையோடு வாசனை பொருள், கற்பூரம், நீத்த சுண்ணாம்பு சேர்த்து மென்னபடியே இருக்காங்க. அது புத்துணர்வு கொடுப்பதோடு உடல் நலத்துக்கும் நன்மை செய்யுது. அவ்வப்போது அதன் மூலம் சுரக்கும் எச்சலை துப்புறாங்க. எதிரியை அவமானப்படுத்த வேணும்னா அந்த நபரை தேடி போய் முகத்திலேயே அவங்க துப்புறாங்க. அந்த அவமானப்படுத்தப்பட்ட நபர் அரசர்கிட்ட போய் முறையிடலாம். அரசர் சம்மந்தப்பட்ட 2 பேரையும் வரவழைச்சு கையில் வாள் கிடைத்த வழங்குவார். மைதானத்தில் 2 பேரும் போரிட ஆரம்பிப்பாங்க. மக்கள் எல்லாம் பார்க்க போட்டியை நடத்துவாங்க. இதில் யாராவது ஒருவர் கொல்லப்படும் வரை சண்டை நடந்துக்கிட்டே இருக்குன்னு இவர் எழுதியிருக்காரு. நிக்காலோ மானுசி, இவர் கிபி 1254 மொகலாய அவைக்கு வந்து சென்ற இத்தாலிய பயணி. இவரும் முதல்ல தான் தாம்பூலம் தருத்ததை எழுதி வச்சிருக்காரு. எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு வந்தது, நான் அப்படியே கீழே சாஞ்சிட்டேன் அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு. பாக்கு மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கு. தென்னிந்தியாவுக்கு பாக்கு இறக்குமதி செய்யப்பட்டதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது. பாக்கு மரமும் பண வகையை சார்ந்தது தான். இது ஒரு புள்ளினம் கூட சொல்லலாம். கழுகு மரம், கமுகு மரம் அப்படின்னும் இதுக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்குது. கிபி 8 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரையிலான கல்வெட்டுகள் சொல்லும் செய்திகளப்படி வெற்றிலை கொடியும் பாக்கு மரமும் தென்கன்னட பகுதியிலையும் பெல்லாரியிலும் அதிகமாக விளைஞ்சிருக்கு. மட்டையிலேருந்து உரித்தெடுத்த பாக்கு கொட்டையில் முதல்ல அவிச்சு அதை ஆற வச்சு அப்புறம் தகடாக வெட்டி நீர் வற்ற காய வச்சு கிடைக்கிறது தான் களிப்பாக்கு. பாக்க மெல்லிய இழைகளாக சீவி வச்சா அது சீவல். இது அடக்கா சீவல் அல்லது அரிக்கா துருவல்னு சொல்லுவாங்க. மும்பை நிலவுலகத்தில் வெற்றிலையும் பாக்க தீர்த்து கட்டப்பட வேண்டிய டார்கெட்டை அடைவதற்கான திட்டமிடல்களின் குறியீடாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு நிலவுலகம் பற்றி விவரிக்கிற புத்தகங்கள்லாம் குறிப்பிடுது. இதுதான் வெற்றிலை மற்றும் பாக்கோட கதை. நன்றி, வணக்கம். இத்துடன் முடிவடைகிறது.